சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல். அருமை நண்பர் ராஜேஷ் அவர்கள் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றார். சென்ற முறை அவர் பொருளாளர் பதவி வகித்த போது நிறைய விஷயங்களை இந்த வழக்கறிஞர்கள் சமூகத்திற்கு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த முறை அவர் பொருளாளராக இருந்தபோது விளையாட்டு போட்டிகள் நடந்தது. நான் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் பங்கு பெற்றிருக்கிறேன். சில போட்டியை நான் தலைமையேற்று நடத்தி இருக்கிறேன். ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனே எங்களுக்கு இருக்காது. ஏன் என்று சொன்னால், சில எக்ஸ்பெண்டிச்சருடைய லிஸ்ட் நாங்கள் கொடுப்போம், கட் பண்ணுவாங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது வேணாம், இது வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த முறை ராஜேஷ் அவர்கள் பொருளாளராக பதவி வகித்த போது அந்த விளையாட்டு போட்டிகள் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. அதற்கு காரணம் ராஜேஷ் என்றுதான் நான் மகிழ்ச்சியோடு கூற முடியும். அது குறிப்பாக போட்டிகளில் பங்கு பெறுகிறவர்களுக்கு உணவு வழங்குதல், அந்த ரெஃபரிஸ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெமுனரேஷன், விளையாட்டு போட்டிகளுக்கு தேவையான உபகரண பொருட்கள், இவற்றையெல்லாம் இப்போ நாங்கள் ஃபுட்பால் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தேவைப்படுவது ஒரு 5 கால்பந்துகள் தேவைப்படும். நாங்கள் 5 கால்பந்துகள் வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனால் முன்பெல்லாம் அந்த 5 கால்பந்துகள் 3 கால்பந்துகள் போது அழித்து விடுவார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிமிடேஷனே கிடையாது. அவருடைய மோட்டோ இந்த போட்டி கிராண்டா நடக்கணும். அதுதான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடந்து முடிந்த விளையாட்டு போட்டிகள் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சங்க பொருளாளராக பதவி வகித்த திரு ராஜேஷ் அவர்கள் தான். மறுபடியும் இதே பதவிக்கு அவர் போட்டியிடுகிறார். தயவு செய்து 2 கரம் கூப்பி கேட்கிறேன், ராஜேஷ் அவர்களை மீண்டும் பொருளாளராக தேர்ந்தெடுப்பீர். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை 2 கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.